ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி நோட்ஸில் 15 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். இந்த ஈஸி சாம்பார் செய்கிறதுக்கு 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா தாளிக்கு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பும் கடுகும் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர், கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இவ்வளவும் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 5 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், அப்புறமா வாசனைக்காக கொஞ்சம் மல்லி இலையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கிங் ஆயிலும் தண்ணியும் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம ஈஸியான சாம்பாரை சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 50 கிராம் துவரம்பருப்பை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, உருளைக்கிழங்கு, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிட்டேன். எடுத்து வச்சிருந்த உப்பு, சாம்பார் பவுடர் இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த சாம்பார் ஒரு 1/4 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். இட்லி, தோசை கூட, அப்புறமா ரைஸ் கூடவும் இதை நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டேன். இது ஒரு 5 விசில் வரட்டும். விசில் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தாளித்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன். ஃப்ளேம் ஆன் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். இந்த சாம்பாரில் தேவைப்பட்டால் நம்ம வேறு காய்கறிகளும் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி எதுவும் இல்லாமல் வெறும் தக்காளியும் உருளைக்கிழங்கும் வச்சும் நம்ம இந்த மாதிரி சாம்பார் சூப்பராக ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. எடுத்து வச்சுருந்த கடுகு, உளுத்த பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஃப்ளேமை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. கூடவே எடுத்து வச்சுருந்த ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பெருங்காய பவுடர், ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி 2ஆக பிச்சு வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்மளோட சாம்பாரில் கொட்டிக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த சாம்பார் ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக மல்லி இலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், என்னோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம டெய்லி நோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி புது புது வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம டெய்லி நோட்ஸ், ருசியின் புதுமை.